வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக அதே நேரத்தில் டேஸ்டியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் தட்டின வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சாலே போதுமானது. பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை மாவில் சேர்க்க போகிறோம். இப்போ மாவு கலக்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1 சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைசல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இன்னும் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். வெள்ளை கரைசலில் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் மொத்தமாக 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். 1/2 மணி நேரம் இதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு தயாராகிருச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் பண்ணால் தான் இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. சுற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கும். இந்த தோசையை திருப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் பார்த்திங்கன்னா மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நெய் தேவையில்லை. 2-3 ட்ராப் சேர்த்தாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ தோசை திருப்பி இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஹெல்தியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த தோசை பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த தோசையை ரோல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறனால விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிடுங்க. நம்ம தோசையாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ரோலாக கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.